என்னோட கீழே இருக்கேன். We need to find a world stone. அப்படியா? சரி, வேர்ல்ட் ஸ்டோன் போவோம். இதான்டா அது. இதான் வேர்ல்ட் ஸ்டோன். மிஷன் கம்ப்ளீட்டட். அவ்வளவுதான், வீடியோ ஓடி எனக்கு தெரிஞ்ச சரி, வரைக்கும் எங்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஐயோ அங்கிட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். அங்க பளிச்சுன்னு இருக்கு பாரு. வெயிட் பண்ணு. நம்ம வந்து ரெண்டு டைரக்ஷன், நீ சொல்ற டைரக்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, நான் சொல்ற டைரக்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. சரி, உன் பக்கமே போவோம். இந்த சைட் பார்த்து வரோம். அந்த பளிச்சு அடிக்க தெரிஞ்சு. ஆமா, பார்க்கவும் நல்லா இருக்கு. லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் நம்மளோட அவுட்ஃபிட் மம்மி மாதிரி இருக்கு. இது வந்து டார்க் ரைடர் இறங்கி வருவோம் மேல இருந்து. நல்லா இருக்கும். நமக்கு வந்து ஒரு லேசர் ஸ்வாட் ஈஸியா முடிக்கிறதுக்கு. என்னடா லேசர் ஸ்வாட்லாம் கிடையாது, லைட் சேபர். ஏதா இது பாமா? ஏதா அம்த சொல்றா? ஏதோ கீ கேக்குதுடா. என்ன வாட் கீ வேணா இருக்கு, எடுத்துக்குதான்னு கேளு. வாட் மாஸ்டர் கீ இருக்கு. இது என்னதுடா? இது ஏதோ மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கு கீழே. கீழே குச்சா என்ன? வெயிட் பண்ண, இது ஃபுல்லா லேண்டா? இது டெசர்ட் மாதிரி இருக்கு. இது லேண்டா இல்ல ஃபுல்லாவே மெஷினா? எரியறோண்டா. ஓட முடியலடா. சந்தோஷம். தன்னோட பவரா டார்க் ரைடரோட பயங்கரமா இருக்கு. டேய் இங்க பாரு, இது வந்து என்ன, இந்த ஏரியாவே இது ஆக்சுவல் ரியல், இது ரியல் பிளேஸா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா மேல ரியல் ஆமா இல்ல, கரெக்ட். இத வந்து ஷேக் பண்றாங்க. மேட்ரிக்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு சொல்றதால we have never seen anyone like you. சோ நம்ம இங்க இருந்து வந்திருக்கோம். அப்ப நம்ம நீ இந்த படம் பாத்திருக்க ட்ரெஷர் பிளானட்? இல்லையே. அது இந்த மாதிரி தான் இருக்கும். லிட்டரலி மேல நார்மலா இருக்கும், கீழே ஃபுல்லா இந்த மாதிரி ஸ்டஃப் இருக்கும், அண்ட் உள்ள போனா ட்ரெஷர் இருக்கும். ஆக்சுவலி இப்ப நம்ம உள்ள விழுந்தா செத்துருவோம், அது வேற விஷயம். சன்ன பாரு, டேய் மேல பாருடா. சன்னா ஃபன் கேட்டுச்சு. ஏய் அங்க பாரு, அந்த சன் வந்து என்னோட ஷார்ட் கனோட கொஞ்சம் தான் பெருசா இருக்கு. ஷார்ட் கனோட எய்மோட. யூ ஆக்சுவல் சோலார் எக்லிப்ஸ் ஃபிளேர் திங். ஆமா, அங்க நேரா ஒரு நாய் இருக்கு. ஏய் நான் எஸ்எம்ஜி அப்கிரேடே பண்ணலடா. பிரச்சனை இல்லை, நாய் போடுறதுக்காகும். டேய் நாய்க்கெல்லாம் ஏன்டா அதை போட்டு அதை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க? நிறைய பேர் வந்துட்டாங்கடா. ரெண்டு பேரும் உட்காந்து ஷார்ட் கன் எடுத்தா ஈஸி தான். நீங்க ஏதோ ஆமோ பாக்ஸ் ஏதோ புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன்டாலே அந்த ரிங். என்ன சத்தமா, ஒரே சத்தமா இருக்குது. ஐயோ அட பாய். இதுக்குதான் சொன்னேன். அட் அ டைம் லைக் நிறைய பேர் வந்துட்டாங்களா? இது யாரு? முடிச்சந்திர போய் மாட்டிக்கிட்டேன். என்ன லீச் எம்பர்ன்னு தானே ஏதோ கண்டுபிடிச்சனே? ஆமா, அது என்னது? நீ மட்டும் உனக்கு மட்டும் வராங்க, எனக்குலாம் வர மாட்டேன். நீ பார்த்து பயந்துட்டாங்களா? உனக்கு என்ன ப்ரோ பிளேயர்? லைஃப் அண்ட் மேலன். எது? போடு நீ வச்சிருக்க போடு. போடவனே. ஓ இந்த லைஃப் இருக்குது, நல்லா தான். ஒரே ஷாட்டு. சரி, ஆமா ஏதோ கண்டுபிடிச்சி, அது என்னன்னு பாப்போம். லீச் எம்பர் மேலே ஹெட் ஸ்டீல் 12.5% of the base damage dealt as அப்படினா இது நல்லா இருக்கே. அதுல இருந்து நீங்களோட மாத்துறது தெரியலையே. இது ட்ரை பண்ணுவோமா? என்ன பண்ணோம்? அது நீ மேலே ஹிட் பண்ணனா எவ்வளவு ஹிட் பண்றியோ அந்த அது ஓகே வெயிட் பண்ணு. 2.5 ரொம்ப கம்மி தான். நீ 100 டேமேஜ் போட்டா உனக்கு 2.5 ஹெல்த் வரும். அது சுத்த வேஸ்ட். ஆமா, நான் எதுக்காக வேஸ்ட் பண்ணேன்னு எனக்கே புரியல.
நான் இது இப்படிதான் என்ன சொன்னேன். இது என்ன மாடரேட் ரிங் ஆஃப் எவேஷன் மாடரேட்லி இன்க்ரீஸ் எவேட் விண்டோ அண்ட் இன்க்ரீஸ் ஐயோ அதெல்லாம் ஒர்த் இல்லடா. உனக்கு ப்ராப்பர் ரீஜன் வேணும்னா எஸ்லான்ஸ் பேண்ட் ஒன்று, பிளட் ஃபாண்ட் ஒன்று, அது ரெண்டு தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். Burden of Chamberlain இப்ப எங்க போறோம்? இங்க ஒருத்தன் இருக்கான். இருக்கிறதே கம்மி தான். ஏய் நம்ம மேப் ஓபன் பண்றா. தப்பா போல, தப்பான டைரக்ஷன் போறடா. அப்படியா? ஓகே, இங்க நிறைய பேர் இருக்காங்கடா. டேய் நிறைய பேர், ஆக்சுவலி நிறைய பேர். யோ அரிசி வந்துட்டேன். இவங்க தான் லைக் இந்த ஏரியால வாழ்றவங்க மாதிரி இருக்காங்க. லைக் சிட்டில வந்து அவங்க ஜாம்பிஸ் மாதிரி தானே சுத்திட்டு இருந்தாங்க. ஆமா. இவங்க வந்து இங்க லைக் லோக்கல்ஸ் மாதிரி இருக்காங்க பாக்குறதுக்கு. ஆமா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கேம். ஸ்டார்டிங் ஒன்றும் பெருசா தெரியல. கிணறு கிடக்குங்க. கிணறு டெனட் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா? ஆமா, யூஎஸ்ல 2-3 இடத்துல ரிலீஸ் ஆச்சு. ஒருத்தனா பயங்கர ஃபேன் போல, அவன் இருக்க ஸ்டேட்ல இருந்து ஃபிளைட் எடுத்து போய் அது காட்டுற ஸ்டேட்டுக்கு போயிட்டு டிராவல் பண்ணிட்டு திருப்பி வந்திருக்காராம் 2 ஷோ பார்த்துட்டு. இப்ப நான் 159 டேமேஜ் டிலீட் பண்ணேன். சோ எனக்கு லைக் 3-4 கிட்ட ஹெல்த் திருப்பி வரும். ஒரு அயனுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டோம். நாய் வருதா? வந்துட்டு இருக்கும்டா. ஓகே, கட்டத போயிட்டு நீ பார்த்து சொல்லு. நீ நான் மேப்பை பார்க்கல. இதுவும் இந்த இடமும் நம்ம கண்டுபிடிக்கல. ஆனா ஏதோ ஃபிளாக் நெட்வொர்க்ஸ் இருக்காங்க, போய் பாப்போம். பேசிக்கலி ஃபுல் மேப்ப இது பண்ணுவோம். இல்ல அண்டர் கிரவுண்ட் போகணுமோ அந்த கீ கிடைக்கிறதுக்கு? அதுவா? ஆமா. இது இங்க ஒரு டனல் இருக்குடா. வர பாஸ் ஏதாச்சும் இருக்க போது. மேலே ஏறி போனா வேற என்னமோ கிடக்குமோ? தெரியல, கீழே வந்துட்டோம், போய் பார்ப்போம். இந்த ஆர்ஆர் போட்டி எப்படா விளையாட முடியும்? யோசிப்பாரு. அப்படியே உடம்போட ஒட்டிக்கிட்டு இருக்கு. We live in a matrix. மேல வரைஞ்சிருப்பாங்க. என்னது கீழே போன மாதிரி மேல வட்டோம். மேலே கீழே தாண்டா போறோம். கீழே அங்க கலந்து வராங்க. இப்ப நம்ம டப்புன்னு உட்காந்துரும். உட்கார முடியல. போட்டோ உட்காரு. உட்காரு. என்ன பண்ற? உட்கார முடியலடா. இட் இஸ் நாட் சேஃப். பக்கத்துல எங்க இருந்தா உட்கார முடியாது சொல்றேன். ஏன் ரைட் பக்கத்துல இப்போ போ. நாய் சத்தம் வருது. இட் இஸ் நாட் சேஃப். ஓகே, இன்னும் எனிமீஸ் இருக்காங்களாடா. போட்டு வருவோம் மெதுவா. போட்டுட்டு எதுக்குடா உட்காரணும்? டேய் யோசிச்சு பாருடா. ஆமா கூட. டேய் திருப்பி அவங்க வந்துருவாங்கடா. ரீஸ்பான் ஆகி திருப்பி பசங்க போடுது எல்லாரையும். இல்ல ஆக மாட்டாங்க. ஏய் என்னடா கடுப்பேத்தறான்? ஃபைட் பண்ணு. ஐ ஹேவ் a weapon for this guy. அவன் கன் இருக்காடா. பெரிய ஆளா இருக்கும். டேய் இந்த இடத்துல இருக்கவங்க கொஞ்சம் வேற மாதிரி இருக்காங்க பாரு. ஆமா, எங்க இருந்து போடுறாங்கன்னு தெரியல. எனக்கு லிட்டரலி அடி விழுது. ஓடுறான் தெரியல. வெயிட் பண்ணி அந்த நான் மாத்திக்கிறேன். டேய் போய் அந்த இடத்துல உட்கார முடியாதோ நம்ம கன்ஃபார்மா?
டேய் இதுவும் பெருசா வருது பாரு. எங்க வருது? சிங்கமா என்னது அது? மானா? அது பாட்டுக்கு எங்கேயோ நடந்துட்டு இருக்கு. இங்க எதையோ கண்டுபிடிச்சிருக்கேன்டா. கிளென்சிங் ஜுவல். ஏய் நாய் 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 நாய். ஏய் போட்டா. ஐயோ. எங்க இருக்க? பரவாயில்ல, இந்த வாட்டி அடிக்கடி விழுது, அது வரைக்கும் சந்தோஷம். இவன் மனுஷன் மாதிரி இருக்கான்டா, பயங்கரமா ஸ்னைப்பர். பெரிய கார் 98 ப்ரோ பிளேயர் நினைப்பு, சுட்டு சுட்டு ஓடிட்டு இருக்காரு. கார் 98 அதெல்லாம் ஒரு காலம். லிட்டரலி அவன் அப்படிதான்டா பண்றான் பிஹேவியர். ப்ரோவா இருக்குமோ? இது யாரு? என்ன பயங்கரமா ஒருத்த ஹெல்மெட் மாதிரி இருந்தான். டேய் கார் 98 போட்டேன்டா. கார் 98 2 பேர் இருந்தாங்கடா. ஒருத்தனை போட்டேன். நான் ஒருத்தனை போட்டேன். ஓ அது நீயா? ஏய் எவனோ நான் அட்டாக் பண்ணடாலே. யாரு? என்ன இன்விசிபிளா இருக்கு? ஏதோ ஒண்ணு அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் ஏதோ ஒண்ணு அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. என்னது? நீ செத்துட்டு நீ சாவல இல்ல இன்னும்? சரி இங்க நிறைய ரேடியேஷன் இருக்குடா. ஆமா 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 இரேடியேட்டட். கொஞ்சம் தண்ணி குடிப்போம். என்னமோ வருதுடா நம்ம கிட்ட. அதான் என்ன வருது? பில்டிங்ல இருக்க சேஃப்னு நினைக்கிறேன். பில்டிங் குள்ளே வருதோ? ஏய் ஆமாடா, பில்டிங் எதையோ லான்ச் பண்றான்டா. ஏய் அங்க இல்லடா அங்க ஒருத்தன் ராக்கெட் லான்ச் வச்சிட்டு இருக்கான்டா. ஓகே இந்த பார்ட் ஆஃப் தி வேர்ல்ட்ல கொஞ்சம் அட்வான்ஸ் பீப்பிள் இருக்காங்க. இது ஆக்சுவலி இன்னொரு ஒரு வேர்ல்ட் மாதிரி இருக்குது. எனக்கு அந்த தண்டர் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா யாரையுமே காணோம். போட்டேன்டா ராக்கெட் லான்ச்சர். நான் இங்க இந்த இதோட சைடுல இருக்கேன். ஓகே நானும் அந்த சைடு தான் இருக்கேன். அவங்களும் கிளியர் பண்ணிட்டியா நீ? பண்ணிருக்கேன். பாவம் பாக்குறக்கே பரிதாபமா இருந்துச்சு இதுல. ஏன்னா நம்ம கிட்ட வந்துட்டா எங்கிட்ட இது டிஃபெண்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. கிட்ட வந்துட்டா அவங்க கிட்ட போடா, அவங்க கிட்ட கன் மட்டும் தான் இருக்கு. மேலே கூட பண்ண மாட்டேங்கன்னு நினைக்கிறேன்டா. ஓ என்னடா நிறைய பேர் வந்துட்டாங்க திடீர்னு பேசிட்டு. என்னென்னமோ பண்றாங்கடா. ரேடியேட் ஆயிடுச்சு. எனக்கு சந்தோஷம் தான். செத்துட்டேன்டா. எனக்கு அந்த ரேடியேட் எப்படி வந்துகிட்டே இருக்குன்னு தெரியல. ரேடியேஷன். ஆஹா நான் நல்ல வேலை கிட்டத்தட்ட கீழே விழுந்திருப்பேன். வந்துருக்கேன். உங்ககிட்ட எனிமீஸ் யாரும் இல்லதா? யாருக்கிட்டே இருக்கு என்ன சுத்தி? வந்துரு டக்குன்னு ஓடி வந்துருது இடத்த விட்டு. பாத்துடா. இவன் தான்டா அது அந்த ரேடியேஷன் காரன். போட்டுருவேன் இப்போ கொஞ்ச நேரத்துல. போட்டாச்சு. ஓ நாட் குட். எங்க இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? செத்துறாத. அதுதான் இப்ப வாங்கடா. எங்கடா இருக்கீங்க? ஐயோ நான் பறப்பேன் நினைச்சிட்டு இருந்தேன். அட தண்டமே. இப்ப அந்த தண்டர் மோட் போட்டு நான் லிட்டரலி ஒரு சைடு ஐயோ எவன்டா இந்த கேம் டிசைன் பண்ணது? நான் பறந்து போவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தா பாவி மனுஷங்களா. எங்க இருக்க? நான் கீழே விழுந்துட்டேன். நான் லிட்டரலி நான் ஃப்ளோட் ஆவேன்ல. நான் என்ன யோசிச்சேன், சரி இங்க இருந்து அப்படியே தள்ளிட்டு போய் அவங்கள போடலான்னு. ஸ்டோன் எங்க இருக்கு? இங்க இருக்குடா பக்கத்துல. செக் பாயிண்ட்ரா. ரிவைவ் எடுத்து செக் பாயிண்ட். ஸ்டோன். ஏய் ஓ இவ்வளவு நேரம் சுத்தி இங்கே தான் இருந்தோமா? ஆமா சந்தோஷம். So now we know இந்த தண்டர் அவ்வளவு யூஸ்ஃபுல் இல்ல. நம்ம யூஸ்ஃபுல் தான். அது அதான் இருக்கு, ஆனா ப்ராப்பரா யூஸ். ஒரு போய் விழக்கூடாது.
திருப்பி முதல்ல இருந்தா பேசாம இந்த வாட்டி ஓட வேண்டியதான். போடுறானே. டேய் இவங்களெல்லாம் கிட்டயே போட்டு போயிடலாம்டா. கிட்ட போய் போட்டா அவனை செத்துருவான் உடனே. ஓகே ஒன் ஷாட் தான், ஷாட் கன்ல கிட்ட போனா. இங்க பாரு அவன். ஆமாண்டா, நம்ம தான் தேவையில்லாம தூரத்துல இருந்து கஷ்டப்பட்டு இருக்கோம். நம்ம பவர்ஃபுல்லான வெப்பன் வச்சு ரொம்ப லாங் ரேஞ்சில் அடிச்சிட்டு இருந்தோம். அதான் பெரிய யாரு சொன்னீங்க? ஆஹா டே ஆர்ச்சி, நான் சாக மாட்டேன்னு நினைக்கிறேன். போட்டாச்சு. இன்னொருத்தனா டே அங்க ஒரு ஏதோ வயலட் கலர்ல ஏதோ ஒண்ணு இருந்துச்சு, அதை எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். அதை எடுக்கிறதுக்கு தான் நான் வந்தேன் திருப்பி. அடப்பா வீச்சா, நான் இப்பதான் இந்த ஒரு பிளட் வாட்டர் குடிச்சேன். பிரச்சனை இல்லை, யூஸ் ஆகும். சரி வா. சத்தம் கேக்குது. இந்த மாதிரி ஆமோ பெருசுடா. இவன் ப்ளீடிங் போடுவான். அவனுக்கு உள்ள துரத்திட்டு வரான். என்னையா துரத்துறான்? ஓகே, எல்லாருமே என்ன தான் துரத்துறாங்க. என்னடா அவன் இப்படி அடிக்கிறான் வித்தியாசமா? கீழே விழுந்துட்டேன். சந்தோஷம் தான். கீழே விழாத மெக்கானிசம்லாம் வைக்கலாம்ல கொஞ்சமா. அதான் நான் யோசிச்சேன். ரிவைவ் அடிச்சிட்டோம். டேய் திருப்பி முதல்ல இருந்தா பேசாம நீ என்ன ரிவைவ் பண்ணாம கிளம்பி இருந்திருக்கணும். சரி பண்ணு. ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னா தோடுகள். இவ்வளவு மோசமா இல்ல. அதுக்கு நீ இப்படி வாங்க சொல்லடா. நீ இப்போ ஓடு வேற எங்கேயோ ஸ்டோன் வருது. நீ பண்ணுன்னு சொன்னோட சரி இவங்கிட்ட நேரா போய் சித்திர போறது. டப்புன்னு போவோம். அவ்வளவுதான், வார்த்தை இல்ல, தூக்கிட வேண்டியது. ஏய் அதுக்கு நீ இப்பயே போட சொல்லு. இந்த சைடா அப்படியே வாடா, அவங்க வருவாங்க, கவலைப்படாது. அந்த வயலட் எங்க இருக்கு? என்னமோ இருக்கு. வயலட் இருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எடுத்தேன் அண்ட் செகண்ட் டைம் திருப்பி இருந்துச்சு. அதான் டேய் ராக்கெட்ல திருப்பி போட்டு வரேன். அவனை எங்கடா ஓடுற? ஓ ஆக்சுவலி போட்டுட்டான். ராக்கெட் லான்ச்சர் போட்டாச்சு. உனக்கு ஹீலிங் வந்துச்சு. அப்படியே ப்ரோ பிளேயர் மாதிரியே ஓடுறான் பாரு. என்னால தாங்க முடியல அதை பாக்குறேன். எனக்கு ஹீல் இருக்குடா பாரியா? ஓகே நான் இப்போ ஹீல் வாங்குறேன். இங்கடா இருக்காங்க. நீ பாட்டு ஓடிடுற, நான் வரதுக்குள்ள. ஓகே நான் இங்க இல்லாட்டி நான் தான் அடி வாங்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ எங்க இருக்க? தூரத்துல இருந்து கஷ்டம்டா. நம்ம முன்னாடி ப்ரோக்ரஸ் பண்ணலாம்டா டார்ச் பண்ணி. என் ஹெல்த் போடுறேன். இங்கே இல்ல போடு. நல்லா இங்க நின்று கொஞ்சம் செவத்துல அடிக்க மாட்டாங்க யாரும்.
ஓகே நம்பு. எனக்கு ஆக்சுவலி எனக்கு அந்த ஹீல் கூட பத்தல. பத்தலையா? ஆமா பார் ஃபுல்லா இல்லையே. டேய் உனக்கும் தான் பத்தல நினைக்கிறேன். ஓ இல்லை நீ அதிகம் கேட்போம். எனக்கு நான் அடி வாங்கினேன் பிளட் வார்ட்ட இது லைக் நார்மல் மற்ற மேப்ல இருக்க மாதிரி லூட் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு டப்பாவை திறந்தா நிறைய வருது. அந்த மாதிரி எதுவுமே இருக்க மாதிரி தெரியல. ரொம்ப அதெல்லாம் ரொம்ப ரேரா இருக்கு. ஒரு டப்பா திறந்துட்டா ஒரு வாட்டி திறந்துட்டா அவ்வளவுதான்டா. ஒரு வாட்டி எடுத்துட்டா அவ்வளவுதான்டா. அது டப்பா மட்டும் இல்ல, எல்லாமே எல்லாமே அப்படிதான். ஆமா இங்க ஒரு டப்பா இருந்துச்சு எடுத்துட்டேன் ஆல்ரெடி. அது போன இதுவே எடுத்தேன். அது அவ்வளவுதான். ஆமா சி அந்த ஏதாவது வச்சிருக்கோம்னா 2 ட்ரைட் பாயிண்ட்ஸ் வந்து இன்டர்வியூஸ்ல போறது. மீட் பண்ணு. நம்ம மேப்பை டிஸ்கவர் பண்ணாத இடத்துக்கு கடகன்னு ஓடிடுவோம்டா. ஆலே அப்ப ஒரே நிமிஷம் எம் பிரஸ் பண்ணி பாரு. நான் ஏதோ ஆல் ஸ்டேட்டஸ் எஃபெக்ட்ஸ் ஆன் ஆல் ஸ்டேட்டஸ் எஃபெக்ட் பில்டப் ஆன் வேர். ஸ்டேட்டஸ் எஃபெக்ட்னா என்னது? ஓ இதுவா? இது மக்கா எங்கடா இருக்க? நான் சரி இறங்கிட்டு வரேன். முதிச்சா வேலைக்கு கீழே வந்துட்டியா? ஆமா யார் இருக்கா என் பின்னாடி? பின்னாடி யாரும் இல்லையே. ஓ இது அந்த இது அந்த மஜிஷியன். இல்ல ஜெஸ்டி குட் நைட்ன்றான். தூங்க போறானா? ஆச்சரியமா இருக்கு. டேய் அந்த இது வந்துட்டே இருக்கடா என் பின்னாடி. எனக்கு ஆக்சுவலி என்ன பண்ணணும்னு தெரியல. மேப் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்டா. நீ மேப் அதுக்குதான் கூப்பிட்டேன் உன்ன. மேப் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ட்டு. ஓகே இப்படி இந்த சைடு தான் போனது இல்ல. கடற்கடன் ஓடிடு இந்த வாட்டி. முட்டச்சந்தா டேய் என் பின்னாடி அந்த ரேடியேஷன் ஏதோ வந்துட்டு இருக்கா. டேய் இது எப்படிடா போட? வந்துட்டே இருக்கும். ஆமா அது வந்துட்டே இருக்கும். அது எதுவும் தெரியல அது எப்படி பண்றது. ஐயோ என்னடா பொறுமையா ஓடிக்கிட்டு இருக்க. அடங்கிடுச்சு. அட போய் சுடாத சுடாத என்ன சுடாத. என்கிட்ட ஆமோ இல்ல. சந்தோஷம். நான் ப்ரோ பிளேயர் தான்டா. யார் இந்த பக்கம்? அந்த பக்கம் இல்லடா. அவன் அங்கிருந்து ஸ்னைப்பர் ரைஃபிள்ல போறான். காரணம் கேட்டு அங்க போய் நான் என்னோட பழைய கண்ணே கொண்டாடுறது பெஸ்ட்னு நினைக்கிறேன். பழைய கன்னா அந்த இது லாங் கன்னா? ஆமா அவனும் அதுதான் வச்சிட்டு இருக்கான். இது யாரு? ஐயா நான் அவனை வந்துக்கிட்டு. சரி இப்ப மேப்ல எங்க போக? ஓ தூரம் இருக்குடா ஸ்டோனு. அது வரைக்கும் சாவாம போனமே. தோ இருக்குன்னா பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். ஓ முடிச்சிட்டியா? சந்தோஷம்டா. முடிச்சிட்டோம்னா இங்க மேபி இன்னும் கொஞ்சம் போனா ஏதாவது பாஸ் ஃபைட் பண்ற மாதிரி இருக்குமா இருக்கும். நம்ம எதுவும் பண்ணல. நம்ம தட்டத்துக்கு ஒரு ஸ்டோன் இருந்தா போதும். அதுதான் போயிட்டு வந்துட்டோம். இது முடிச்ச உடனே எப்பவுமே இது வந்ததுக்கு அப்புறம் அந்த சைட்ல ஒரு ஸ்டோன் இருக்கும். திருப்பி முதல்ல இருந்தா கரெக்டா இருக்கும். வந்த இடத்துக்கு சுத்தி வந்துட்டியா தெரியாம? இல்ல அது இருக்காது. ஏன்னா வந்த இடத்துல ஸ்டோன் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. அதான் எனக்கு இன்னும் லோடிங் ஸ்கிரீன்ல தான் இருக்கு. உனக்கு? எனக்கும் வந்தாச்சு.
எப்போ ஃபைனலி வண்டியா ஓ நம்ம இது கொழுப்பு எடுத்தது. என்னடா திருப்பி